வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். எல்லாரும் கேட்டதுனால இப்போ மாகாணினா என்ன, அதை பற்றி இந்த சீசனல் இதெல்லாம் அந்தந்த சீசனுக்கு கிடைக்கும், அப்போ போட்டு சாப்பிட்டுடணும். இப்போ இந்த கிழங்கு வந்து டி நகர், மயிலாப்பூர் அந்த மாதிரி பெரிய பெரிய மார்க்கெட் அங்கெல்லாம் கிடைக்கும். நீங்கள் அதை சொல்லி கொடுத்தா அவளே வாங்கி தருவா. இதை வந்து நல்லா அலம்பணும். இங்கே பார்த்தீங்கன்னா செம்மண் இருக்கும், இதில் ஃபுல்லாக தண்ணி போட்டு சூப்பராக அலம்பணும். இதெல்லாம் வந்து நான் எப்படி கற்றுண்டேன்னா, சின்ன வயசில் என்னோட அம்மம்மாலாம் இருப்பாள்ல, அப்போ நாங்களாம் ஹெல்ப் பண்ணுவோம். அம்மம்மா என்ன பண்ணுவா, தோலை எடுத்து கொடுறி அப்படின்வா, தோலெல்லாம் எடுத்து தருவோம். அப்புறம் இந்த மாதிரி வேர் எடுக்கிறது எல்லாமே வந்து பாட்டி தாத்தாவோடு நாங்கள் வளர்ந்ததுனால இந்த பாரம்பரியம் இதெல்லாம் நாங்கள் கற்றுட்டுருக்கோம். இந்த மாதிரி எப்படி இப்படி பண்ணணும் என்னன்றது. இந்த மாதிரி நல்லா க்ளீனாக சீவணும், இந்த ஒயிட்டு வரணும், அப்படி வர மாதிரி சீவணும். அதை வந்து இதில் நடுவில் ஒரு வேர் இருக்கும், அதை எடுக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த வேர் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள், எவ்வளோ பெரிய வேர் இருக்குது பாருங்கள். இந்த வேரை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, இதை அப்படி போட்டுடணும். இந்த மாகாணியை வந்து லெமன் புழிஞ்சி பச்சை மிளகா போட்டு யூஸ் பண்ணுவாள். அதெல்லாம் ரொம்ப தாங்காது. நான் எப்படி உங்களுக்கு சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா, பொடி பொடியாக நறுக்கி மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, உப்பெல்லாம் போட்டு கலந்து கொஞ்சமாக மோர் ஊற்றி கொடுத்துருவேன். வீட்டுக்கு வந்தவுடனே எல்லோரும் என்ன பண்ணுவா, நல்லா புளிச்ச மோர் இருந்தால் ஒரு 1/2 லிட்டர் ஊற்றி அப்படியே வச்சுக்கலாம், கெடவே கெடாது. வந்தவுடனே மோர் ஊற்றி வச்சுக்கணும். நான் கொஞ்சம் மோர் ஊற்றி, ஏன்னா நான் பாட்டுக்கு நிறையா மோர் ஊற்றி கொடுத்துருவேன். ஆனால் வெயிட் வந்து உங்களுக்கு மோர்லேயே போயிடும், காய் ரொம்ப தான் இருக்காது. அதுக்காக தான் நான் என்ன பண்ணேன், என்னோட சப்ஸ்கிரைபருக்காக நான் இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறேன். இந்த மாதிரி பொடிப்படியாக நறுக்கணும். இது வந்து நிறைய வேலை, ஆனால் இதோட பலன்கள் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கம். இது வந்து இந்த ஸ்கின்ல வந்து அலர்ஜி வரும்ல, அதுக்கு நல்லது. பிளட்டை நல்லா சுத்தம் பண்ணணுமா, ரத்த சுத்தி, இது தைரியமாக சாப்பிட்லாம். ஆனால் ரெகுலராக சாப்பிட்றவங்க இதை சாப்பிட்லாம். திடீர்னு புதுசாக சாப்பிட்றோம், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோன்னா அப்போ கொஞ்சம் பழகிட்டு சாப்பிட்ணும். ஏன்னா இது புதுசாக சாப்பிடும்போது ஒவ்வாமை கூட சில பேருக்கு வரலாம். ஆனால் ரெகுலராக பழக்கம் இருக்கிறவங்க சாப்பிடும்போது பிரச்சனை இல்லை. ஆனால் ப்ரெக்னெண்ட்லாம் இருக்கும்போது மாத்திரம் பார்த்து சாப்பிடுங்க. இது ஒரு இம்பார்ட்டண்ட். இது வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீரிழிவு டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்டும் இதை வந்து ஊற வச்சு இதை பொடி பண்ணி காய வச்சு பொடி பண்ணி தண்ணியில் கரைச்சி குடித்தோன்னா நீரிழிவை கண்ட்ரோல் பண்ணும், ரத்தத்தை சுத்தம் பண்ணும். இது வந்து இந்த சீசனில் தான் கிடைக்கும். இந்த குளிர்ச்சி தன்மை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் இதை வந்து ரெகுலராக நாங்கள் இந்த நரம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி எல்லா இதுக்கும் நல்லது இந்த மாகாணி. இதை வந்து நம்ம ரெகுலராக சேல்ஸ் பண்ணிட்டுருக்கோம், ஊறுகாய் போட்டுருக்கோம். வேலை ஜாஸ்தி தான். இந்த கிழங்கும் கிடைக்கிறது கஷ்டம், கிடைச்சாலும் விலை ஜாஸ்தி, வேலையும் ஜாஸ்தி. இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கிட்டு நம்ம மிளகாயெல்லாம் ஊற போட்டு அரைச்சி ஊற்றலாம், இல்லை மிளகா பொடியும் போடலாம், உங்களோட இஷ்டம். இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கணும், உப்பு போடணும், தேவையான உப்பு, தேவையான காரம் போட்டு நல்லா பெசரி வச்சுட்டு, மஞ்சப்பொடி கொஞ்சமாக போட்டு பெசரி வச்சுட்டு புளிச்ச தயிரை ஊற்றிட்டோன்னா 1 வருஷம் ஆனாலும் தயிர் மேலே இருக்கும். மேலே இருக்கிற தயிரை அந்த மேலே வந்து இது மாதிரி வரும், அப்பப்போ அதை மாத்திரம் எடுத்து போட்டு உள்ளே இருக்கிற மாகாணியை நீங்கள் 1 வருஷம் ஆனாலும் வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஆனால் தயிர் மாத்திரம் நிறையா இருக்கணும், உள்ள மாகாணி இருக்கணும். இதுதான் இப்போ மாகாணினா ஷாலோ ரூட்டுன்னு பேர் இதுக்கு இங்கிலீஷில். ஸோ இதை வந்து நீங்கள் சாப்பிட்லாம். இதோட நறுமணம் ரொம்ப நல்லா இருக்கும். இதை நீங்கள் தொக்கா கூட பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இன்றைக்கி வீடியோ போட்டேன். நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர், இது வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் என்னென்னா 8300820475 அப்படின்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மாகாணி ஊறுகாயை சாப்பிடாதவங்க சாப்பிட்டு பாருங்கள். இது நிறையா பயன் இருக்குது. நம்ம ரத்தம் சுத்தமாகணுமா, ஸ்கின்னு நல்லா இருக்கணுமா, நரம்பு நல்லா இருக்கணுமா, மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கணுமா, ஆரோக்கியமாக இருக்கணுமா, நீரிழிவு டயபெட்டிஸ் பேஷண்ட்டும் சாப்பிட்லாம். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வாழ்த்துக்கள்.